ஆனால் அந்த நேரத்தில் வந்து கே பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணேன். அவர் வந்து காஸ்டிங் பண்ணிட்டு இருந்தார் அவரோட சின்னத்திரை பிரேமி நாடகத்துக்காக. ஸோ நான் போன கண்ட்ரி ஆஸ்திரேலியா, அங்கே வந்து அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி என் வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப பிகாஸ் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம படம் நடிக்கிறோம், சம்டைம்ஸ் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் ஒரு இன்விடேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். வெற்றிமாறன் சார் பேனரில். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் விடோ கேரக்டர் பண்ண ரியலிஸ்டிக்காக இல்லைன்னு சொல்லி அவங்க வேற இது ஜான் விஜயோட கேரக்டர் பேர் வந்து கெவின். ஸோ ஆக்ட் பண்ணும் போது கூட வந்துட்டு ரஞ்சித் சார் வந்துட்டு கெவின் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவார். சிவகார்த்திகேயன் சார் செட்டில் வந்துட்டு பூர்ணிமா பாக்யராஜ் மேம் நினச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான மேக்கப். சத்தியமாக சொல்ல போனால் லேடிஸ் விட ரொம்ப அழகாக இருந்தார். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அச்சம் என்பது மடமேடா, விக்ரம், அந்த மாதிரி பெரிய பெரிய படத்தில் கொஞ்சம் தமிழ் பேசுகிற ஒருத்தவங்க தான் பார்க்க போகிறோம். பிரியதர்ஷி ராஜ்குமார் அவங்க தான். வெல்கம் டு த ஷோ மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சுஷ்மிதா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நாதஷ் மீடியா கூட இன்னைக்கு இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி மேம் ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு, கெரியர் ஜேர்னி? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைங்க மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுவும் தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. சின்ன வயசில் எங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ டிவியில் சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு படம் ஓடும். அதர்வைஸ் படம் மியூசிக் எல்லாம் சித்திரஹார், சித்திரமாலா, அப்புறம் இந்த ஒளியும் ஒளியும் இதை பார்த்து தான் வந்து ரொம்ப ஒரு சினிமா ஆசை, ஆக்டிங் ஆசை ரொம்ப வந்தது. அப்புறம் போக போக காலேஜ் டைமில் வந்துட்டு இங்கிலீஷ் தியேட்டர் ஜாயின் பண்ணேன். அண்ட் நிறைய ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட ஐடியா இல்லை மீடியாக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து கே பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணேன். அவர் வந்து காஸ்டிங் பண்ணிட்டு இருந்தார் அவரோட சின்னத்திரை பிரேமி நாடகத்துக்காக. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவரை மீட் பண்ணும்போது அவருக்கு வந்து என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து இந்த கலந்து பேசுகிற மாதிரி, நிறைய ஹிந்தி தமிழ் இங்கிலீஷே கலந்து பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த ஒரு 4வது எபிசோடில் வந்துட்டு எனக்கு ஒரு போர்ஷன் கொடுத்தாரு. ஸோ அதுதான் என்னோட மெயின் என்ட்ரி இன்டு தமிழ் மீடியா. அதுக்கப்புறம் பல வருஷம் நான் வந்து ஓவர்சீஸில் இருந்தேன். நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். 2013 தான் நான் திரும்ப இந்தியாவுக்கு வந்தேன். அண்ட் தென் போக போக என்ன சொல்கிறது, 2013லேருந்து 2015 சடனாக ரீஎன்ட்ரி இன்டு ஃபில்ம்ஸ் சீனியர் ஏஜில். ஓகே, நீங்கள் இந்த ரொம்ப காலம் கழித்து வந்து இங்கே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிங்களா மேம்? நினச்சா நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே. கண்டிப்பாக, பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன், இப்போ வந்து ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டோ ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அந்த கலையில் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி அந்த நமக்கு பிடிச்ச விஷயத்தில் இருக்கணும்னு தானே தோணும். ஸோ நான் போன கண்ட்ரி ஆஸ்திரேலியா, அங்கே வந்து அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை ஃபார் இந்த மாதிரி ஒரு சினிமாவில் இல்லைன்னா ஒரு ஆக்டிங்காகவே ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல எனக்கு. ஸோ அந்த போர்ஷன் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என் வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இங்கே திரும்ப வந்துட்டு இந்த வைப்ரண்ட் ஆர்டிஸ்டிக் கல்ச்சரில் எனக்கு வந்து திருப்பி வரும்போது இட் வாஸ் அ வெரி திரும்ப ஒரு ரீபர்த் மாதிரி இருந்தது எனக்கு. பிரேமி சீரியல் பாலச்சந்தர் சாரோட பண்ணீங்க மேம். எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட நடித்ததெல்லாம்? அது வந்து ஒரு அவுட் ஆஃப் இந்த இன்னைக்கு வந்து இதை பற்றி பேசும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா லெஜெண்ட்.
இங்கே இந்தியா பூரா இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைரக்டர்ஸ். அவர் கான்ட்ரவர்ஷியல் தீம்ஸ் பற்றி படம் எடுத்தார் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டு ஃபில்ம்ஸ் அண்ட் நிறைய போல்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் காட்டினவர். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட அந்த ஸ்டேஜில் அவரோட பீக் ஸ்டேஜில் மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அவர் மீட் பண்ணும்போது ரொம்ப வார்ம் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அண்ட் சடனாக இந்த மாதிரி என்னை பார்த்து ஒரு ஒரு ரோல் எழுதினாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ கூட வந்து அது வந்து அவர் ஏதோ பார்த்தாருன்னு தான் நான் நம்புகிறேன். தட் அதனால தான் நான் இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறது வந்து அவர்னால தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் ஹவுஸில் நடந்தது. அந்த காலத்தில் வந்துட்டு டைரக்ட் ரெக்கார்டிங், வாய்ஸ் எல்லாம் டப்பிங் போகாது. அந்தந்த நேரத்தில் நம்ம பேசுறத வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் செட்டில். அண்ட் நான் ரொம்ப பயந்துட்டேன். பிகாஸ் சச் அ வெட்ரன் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கார், எப்படி நான் வந்து பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல. என்னோட ஃபர்ஸ்ட் டே வேறு. ஸோ அவர் வந்து ரொம்ப வார்ம் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதுலேயே வந்துட்டு ஏதோ எப்படியோ நடிச்சிட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் அவரை மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சம்பளம் கொடுத்தாரு. அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு பிகினருக்கு வந்துட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு சம்பளம் 200 rupees வாங்கிட்டேன் அன்னைக்கு. ஸோ அதுதான் என்னோட பிளெஸ்ஸிங். அண்ட் அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. பிகாஸ் நான் கூடி சீக்கிரமாக நான் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டேன். ஆனால் அந்த சீரியல் வந்துட்டு பல்லான்னு நிறைய டைம் ஓடிட்டு நிறைய எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் போது ஒரு பெரிய விழா வச்சாங்க. அந்த விழாவில் வந்துட்டு அந்த சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்க. நான் அப்போ ஊரில் இல்லை. ஆனாலும் அந்த ஒரு எபிசோடில் நடித்ததுக்கு ஏதோ ஏர்லி எபிசோட் 4வது எபிசோடு சம்திங் அதில் நடித்ததுக்கு எனக்கு ஒரு பிளாக்கை ரெடி பண்ணிவிட்டு அந்த பிளாக்கில் எல்லா டீட்டெயில்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆனர் பண்ணி நான் அங்கே விழாவில் கலந்துக்க முடியல. ஆனால் என் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆனர், பெரிய ஆனர் ஃப்ரம் சச் அ பிக் டைரக்டர். பிகாஸ் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம படம் நடிக்கிறோம், சம்டைம்ஸ் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் ஒரு இன்விடேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு மோர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருக்கும் போது கூட அந்த மாதிரி நடக்குது. ஆனால் இதுவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அதனால தான் அவர் அப்படி ஒரு கிரேட் டைரக்டர். பிகாஸ் he never forgot, யாரையுமே மறக்கல அவர். கே. பாலச்சந்தர் சார் கூட நீங்கள் நினச்சிருக்கீங்க மேம். இந்த காலகட்டத்தில் அவர் மாதிரி பண்ணுறாரு, அவரோட சாயல் கொஞ்சமாக இருக்குது இந்த டேரக்டர்கிட்ட அப்படின்னா எந்த டேரக்டர் சொல்வீங்க? அவர் வந்து ஒரு யூனிக் டைரக்டர். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் ஐ திங்க் மெனி ஆக்டர்ஸ் அவரை கூட ட்ரெயின் பண்ண ஆக்டர்ஸ் வந்துட்டு அவரோட ஸ்டைல் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இப்போதுக்கு ஐ டோன்ட் நோ, பிகாஸ் இப்போ இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிக் ஸ்டைல் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ். உங்கள் நடிப்பை விட உங்களுக்கு அந்த பேசுகிற விதத்தில் நிறைய பேர் உங்களுக்கு வந்து அடிமையாவே இருக்காங்க சொல்லாம. உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? நீங்க பேசுற வாய்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சது. கவன் படம் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க ஒரிஜினல் வாய்ஸ் யூஸ் பண்ணீங்களான்னு. ஆமாங்க, இட் இஸ் மை ஒரிஜினல் வாய்ஸ். ஆனால் என்னோட ஆக்சென்ட் ஆஃப் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் ஆக்சென்ட் வருது. ஒரு சிட்டியில் வளர்ந்த கைண்ட் ஆஃப் ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி ஒரு ஆக்சென்ட் தமிழில் பேசுகிறேன். ஸோ அது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் செட் ஆகாது. ஸோ சில பிளேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, they have got dubbing completed. ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ண சங்கத்தலைவன் படம் கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன்ஸில் வெற்றிமாறன் சார் பேனரில். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் விடோ கேரக்டர் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டருக்கு என்னோட பேசுகிற தமிழ் வந்துட்டு செட் ஆகலை, அது ரியலிஸ்டிக்காக இல்லைன்னு சொல்லி அவங்க வேறு இது வச்சாங்க, வேறு டப்பிங் வச்சாங்க. அந்த மாதிரி சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, இந்த மாதிரி பேசுகிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ரோல் கிடைச்சதில்ல மேம், சார்பட்டா பரம்பரை? ஆமாம், அதை பற்றி கொஞ்சம்.
சார்பேட்டா பாரம்பரை வந்து ஆக்சுவலி எனக்கு இருக்கிற டைலாக்ஸ் 99% வந்துட்டு நீங்க சொல்லலாம் எல்லாமே இங்கிலீஷ் டைலாக். அது எல்லாமே அது வந்து ஈஸியாக அசால்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டேன். அங்கே சீன் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஓகே. இப்போ என்னோட கூட நடிக்கிற பேர் ஜான் விஜயோட கேரக்டர் பேர் வந்து கெவின். சரிங்களா? நம்ம தமிழ்ல நம்ம இந்தியால எல்லாம் பேசும்போது கெவின்னு சொல்லுவோம். ஆனா வெள்ளைக்காரங்க பேசும்போது கெவின் சொல்லுவாங்க. சரிங்களா? கெவின். ஸோ ஆக்ட் பண்ணும் போது கூட வந்துட்டு ரஞ்சித் சார் வந்துட்டு கெவின் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ அவ்வளோ ஒரு பர்டிகுலராக அவ்வளோ ஒரு ப்ரிசைஸாக கரெக்டாக அந்த கேரக்டரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப லைக் யூனோ அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தாரு அந்த படத்தில். அண்ட் ஐ ஃபீல் தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் த மூவி ஆல்சோ. ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப கரெக்டாக அந்த அந்த எசன்ஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கு ஃபார் ஈச் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் டப்பிங் இன்னும் பண்ணணும். பட் அந்த நம்ம நடிக்கும் போதே அப்படி பேசணும்னு ஒரு இது இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்துட்டு நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக முடிப்பேன். ஒரு நாள் பொறுமை எனக்கு பண்ணதுக்கு நினச்சா 5 நாள் ஆச்சுங்க. 5 நாள் ஆச்சு. பிகாஸ் அந்த ஃபீல் கொண்டு வரதுக்கு அந்த இமோஷன் கொண்டு வரதுக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோம். அண்ட் பர்ஃபெக்ஷன் அவர் அந்த டீம் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த ஃபில்ம் அவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ். பாரஞ்சித் டேரக்டர் சார் செட்டில் எப்படி மேம்? யாருங்க சார்? பாரஞ்சித் சார் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது கமிட்டடான டைரக்டர். அண்ட் அந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவார். அந்த நிறைய எல்லாரும் அந்த செட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நான் வந்து லேட்டாக கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். வேறு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ரூலு அது வந்து நடுவில் ஜாயின் பண்ணேன். ஸோ இவங்க வந்துட்டு எல்லாரும் ஒர்க் ஷாப்ஸ் போயிருந்தாங்க. ஸோ ஒர்க் ஷாப்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கேரக்டரில் வாழ்ந்துட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த அங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. நம்ம செட்டில் இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு அவங்க ஒர்க் ஷாப்ஸில் முடிச்சுட்டாங்க. அந்த பேசுகிற விதம், பாடி லாங்குவேஜ், அந்த உட்கார்ற விதம் எல்லாமே அவங்க வந்து காஸ்டியூம்லேருந்து எல்லாமே முடிச்சுட்டாங்க. அந்த கேரக்டராக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்க செட்டில் வந்துட்டு ஜஸ்ட் பர்ஃபார்மிங். நீங்க எப்படி அடாப்ட் பண்ணீங்க? இல்ல எனக்கு வந்துட்டு லக்கிலி அந்த நார்த் மெட்ராஸ் பாஷையெல்லாம் பேச தேவையில்லை. என்னோட கேரக்டர் டிஃப்ரெண்ட். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் அந்த பிரிட்டிஷ் கிளாஸ், அந்த பிரிட்டிஷ் எட்டிகேட் எல்லாம் ஃபாலோ பண்ற கேரக்டர். ஸோ நான் வந்து அவங்க மாதிரி உட்கார தேவையில்லை, பேச தேவையில்லை, அவங்கள புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போறோம். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அது எப்படியோ அதை வச்சு நிறைய ட்ரோல் எல்லாம் வந்துச்சுல மேம். ஆமா, நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி மேம் ரியாக்ட் பண்ணீங்க? எனக்கு ஆக்சுவலி அந்த லெவலுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸஸோட மைண்ட்ல பதுங்கி இருக்குன்னு அது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்க. சில மீம்ஸ்லாம் வந்து ஹீரோயின்ஸை விடுங்க, பின்னாடி நிக்கிற அந்த அவங்கள பாருங்க அப்படிலாம் சில மீம்ஸ்லாம் அவங்கள அப்படிலாம் வந்துச்சு மேம். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணலைங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னா அந்த நம்ம டான்ஸ் ஆடிட்டு வருவோம் இல்ல. ஸோ அந்த மீம்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா, எங்க ஃபேஸஸ் மேல தோனியோட ஃபேஸ் இந்தியா வேர்ல்ட் கப் வின் ஆச்சுன்னா ஏதோ ஒரு ஐபிஎல் வின்னா அந்த ஃபுல் கேரக்டர்ஸ் வந்துட்டு போட்டு அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். இல்லைன்னா பொன்னியின் செல்வன் நல்ல சக்சஸ் ஆச்சுன்னா அந்த கேரக்டர்ஸோட ஃபேஸ் எங்க ஃபேஸஸ் மேல போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ எங்க அந்த பிட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு மீம் மெட்டீரியல்ல. ஸோ அந்த சாங் கூட அந்த லிட்டில் ஜைவ் அந்த கொஞ்சம் போர்ஷன் ஒரு ஹார்ட்லி ஒரு 25-30 செகண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதுதான் வந்து மோஸ்ட் ரிமெம்பர்ட் பார்ட் ஆஃப் த சாங் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தட் அட்லீஸ்ட் நான் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு ஆடியன்ஸோட மைண்டில் ரொம்ப பதுங்கியிருக்குன்னு ஹாப்பி. இதே மாதிரி ரெமோ படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க மேம். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்? ரெமோ படம் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ரியல் ரீஎன்ட்ரி ஃபில்ம் இன் தமிழ் சினிமா. ஸோ என்ன ஆச்சுன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில்
பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை. பட் அந்த பெரிய பிரேக் அப்புறம் நான் வந்து ஆட் ஃபிலிம்ஸ்க்கு என்னோட போர்ட்ஃபோலியோ சர்க்குலேட் பண்ணும்போது சடனாக இதுக்கு ஒரு கால் வந்தது. ஸோ இந்த படத்துக்கு போகும்போது 24AM ஸ்டுடியோஸ் பயங்கர ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சாரோட படம். அப்போ வந்து அவர் பயங்கர அப்கமிங் டெபியூ ஆக்டர், ரொம்ப 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 ஷைனிங் ஸ்டாராக, ரொம்ப வெரி ப்ராமிசிங் ஆக்டராக இருந்தார். ஸோ அவரோட ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமில் நானும் ஒரு பாட்டுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஸோ அந்த படத்தில் வந்துட்டு நான் கீர்த்தி சுரேஷோட வுட் பி மதர் இன் லாவாக வருவேன். ஸோ அந்த பார்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோலிங் மதர் இன் லாவாக இருக்கணும். ஆனால் இட் இஸ் அ ஸ்மால் பார்ட். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் அந்த டைமில் மீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பவ்யமாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து என்ன செட்டில் வந்துட்டு பூர்ணிமா பாக்யராஜ் மேம் நினச்சிட்டாரு. ஸோ அவர் ஒரு 1 or 2 days கொஞ்சம் டவுட்ல இருந்தாரு மேடமா யாருன்னு. அதனால கொஞ்சம் அப்புறமா வந்து சொன்னாரு, நீங்க அவங்க மாதிரி இருக்கிறதுனால நீங்க தான் அவங்கன்னு நினைச்சிட்டேன். நீவே ரொம்ப ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எவ்வளோ பெரிய ஆங்கர் விஜய் டிவி, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்டாரா வந்துட்டாரு. ஆனாலும் அவ்வளோ ஒரு ஹம்பிள். நான் வந்து அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட ஏஜுக்கும் அதுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து ரொம்ப ரொம்ப பீப்புள் அந்த மாதிரி ஹியூமிலிட்டி இருக்கிறவங்க வந்து ரொம்ப க்ரோ ஆவாங்க வாழ்க்கையில் எப்பவுமே. நீங்க அவரோட உமன் அந்த இது போட்டிருப்பாங்களே மேம், அந்த பொண்ணு மாதிரி லேடிஸ், அந்த நீங்க பார்த்துட்டு நீங்க ஆச்சரியப்பட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? அது அப்போ வந்து பாம்பேல இருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான மேக்கப். சத்தியமா சொல்ல போனா லேடிஸ் விட ரொம்ப அழகா இருந்தாரு. அண்ட் ஸ்கின் எல்லாம் அண்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. பிகாஸ் அவங்க 2 பார்ட்ஸ்ல ஷூட் பண்ணாங்க. எல்லாம் லேடிஸ் போர்ஷன்ஸ் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஷூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எல்லாம் அவரோட ஜென்ட்ஸ் மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸ். பிகாஸ் ஜென்ட்ஸ் மாதிரி போர்ஷன்ஸ்ல இருக்கும் போது பாடி எல்லாம் இருக்கணும். ஜிம் எல்லாம் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாடி டெவலப் பண்ணிட்டு அந்த போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு உடம்ப கொஞ்சம் ஸ்லிம் அண்ட் சாஃப்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த லேடிஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாரு. ஃபேஸ்ல எல்லாம் அந்த ஸ்டபிள் தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த அந்த ஃபீமேல் கெட்டப் கொண்டு வரதுக்கு. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப கூலாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தீங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், நீங்கள் நிறைய ஷைன் ஆகணும். நான் நாதஸ் மீடியா சார்பாக நாங்கள் பேசுகிறோம். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பி டு சிட் அண்ட் டாக் டு யூ அண்ட் காட் பிளெஸ். அண்ட் நாதேஷ் குரூப் ஆஃப் மீடியாஸ்க்கு என்னோட நன்றி. அண்ட் டு ஆல் த வியூயர்ஸ், ஹாவ் அ லவ்லி லைஃப்.